மன்னார் அடம்பன் பகுதியில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கலந்து கொண்டிருந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுருகுமார திசாநாயக்கவினை வெற்றி பெற வைத்தீர்கள். நவம்பர் மாதத்தில் பாராளுமன்றத்தில் நமக்கு பாரிய ஆதரவினை வழங்கியிருந்தீர்கள். இந்த பகுதியில் நாம் வீதிகள், பாடசாலைகள் நிர்மாணித்தோம் என்பதற்காக நீங்கள் எமக்கு வாக்களிக்கவில்லை. ஜனாதிபதி நாட்டின் பணத்தை வீண்விரயம் செய்கின்றாரா? பணத்தினை சேமிக்கின்றார். ஏனைய ஜனாதிபதிகள் மன்னாருக்கு எவ்வாறு வருவார்கள்? 2 ஹெலிகாப்டர்களில் வருவார்கள். அவர் வீதியில் செல்லும் வாகனங்களை லொரியில் கொண்டு வருவார்கள். ரணில், சஜித் இவர்கள் இவ்வாறுதான் வந்தார்கள். அண்மையில் ஜனாதிபதி மன்னாருக்கு வந்திருந்தார். ஹெலிகாப்டரில் வந்தாரா? வீதி ஊடாகவே வந்தார். ஜனாதிபதி கோடிக்கணக்கான பணத்தினை மீதப்படுத்துகின்றார். அவ்வாறான ஜனாதிபதியை உருவாக்கியது யார்? நீங்களே அதனை செய்தீர்கள். ஜனாதிபதி நல்ல விடயங்களை முன்னெடுக்கின்றார் என்றார். அதற்கு காரணம் அவருக்கு வாக்களித்தவர்கள். அனுருகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியாக்கியதன் மூலம் நாட்டின் பணம் திருடப்படாமல் வீண்வரையும் செய்யப்படாமல் உள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் எனது அமைச்சு பதவியை 12 பேர் வைத்திருந்தனர். 60க்கும் மேற்பட்ட வாகனங்களை பாவித்தனர். எனினும் இன்று நானும் எனது பிரதி அமைச்சர்களும் 3 வாகனங்களையே பயன்படுத்துகின்றோம். 60க்கும் மேற்பட்ட வாகனங்களை மீதப்படுத்தியுள்ளோம். அதுவே உங்கள் வாக்கின் மூலம் செய்த மிக சிறந்த வேலை. இதற்கு முன்னர் நாட்டின் சிறிய திருடர்களையே கைது செய்தனர். அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதியானதன் பின்னர் பெரிய திருடர்களை கைது செய்கின்றனர். சிலர் விடுதலை புலிகளுடன் இணைந்து வேலை செய்திருந்தனர். அன்று போராளிகளாக இருந்தவர்கள் 2 முறை பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டனர். தற்போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வைத்துள்ளனர். சிலர் தமிழ் அமைப்புகளுடன் இணைந்து செயற்பட்டிருந்தனர். தலைவர்களாகவும் இருந்தனர். பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களானார்கள். வடக்கு முழுவதும் பாரமைத்தனர். முதலில் கொழும்பில் உள்ள பெரிய திருடர்களை கைது செய்வோம். பின்னர் இங்குள்ள 2ஆம் நிலை திருடர்களை கைது செய்வோம்.